அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, இது நல்லோர்களின் நந்தவனம். இன்று நாம் இந்த தொடரில் பார்க்க போவது புகழ்மிக்க பேரறிஞரான இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி. ஹம்பலி மதுஹப் என்று இன்றைக்கு உலகம் முழுக்க நிறைந்து காணப்படுகின்ற அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் சிந்தனை பள்ளியினுடைய தலைவராக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்கிறார்கள். இவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 164வது ஆண்டு, வஃபாத்தானது ஹிஜ்ரி 241வது ஆண்டில். இவர்கள் பிறந்ததும் இறந்ததும் ரபியுல் அவ்வல் மாதத்தில். இவர்களுடைய சொந்த ஊர் பக்தாது. இவர்கள் தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் ஜனித்த போது இவருடைய தாயார் கர்ப்பிணியாக இருக்கும்போதே பக்தாதிலிருந்து புறப்பட்டு குராசான் மாகாணத்தில் மர்வு என்கிற ஊரில் வந்து குடியேறிவிட்டார்கள். பக்தாத் இருப்பது இன்றைய ஈராக்கில், குராசான் இருப்பது இன்றைய ஈரானில். அங்கு வந்து குடியேறிவிட்டார்கள். இவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும்போதே தந்தை இறந்து விட்டார்கள். வனஷா யத்தீமன், அப்போது இவர்கள் யத்தீமாகவே வளர்ந்தார்கள். இவர்கள் பூர்வீக ஊராக இருக்கக்கூடிய பக்தாத் அந்த காலத்தில் இஸ்லாமிய நாகரிகத்தினுடைய செழித்த சின்னங்கள் நிறைந்த நகராக விளங்கி வந்தது. பிறகு அவர்கள் கல்வி கற்று அவர்கள் பயணப்பட்டு சென்ற ஊர்களை பட்டியலிட்டால் யமன், திஹாமா, மக்கா மதீனாவை தாங்கி நிற்கக்கூடிய ஹிஜாஸ் மாகாணம், ஈராக், இப்படியாக பக்தாத், இப்படி கல்வி கேந்திரங்கள் அனைத்துக்கும் சென்று இவர்கள் கல்விகளை கற்று வந்தார்கள். இவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மிக முக்கியமான மாணவர்களில் ஒருவர். ஹிஜ்ரி 204வது ஆண்டில் இமாம் ஷாஃபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பிறகுதான் இவர்கள் ஃபத்துவா தருவதற்கே முன் வந்தார்கள். தன்னுடைய உஸ்தாது ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் எந்த ஃபத்துவாவும் இவங்க கொடுத்ததில்லை. அதற்குரிய தகுதி இருந்தாலும் இவர்கள் செய்ததில்லை. காரணம், உஸ்தாதுக்கு தர வேண்டிய மரியாதை என்று இவர்கள் கருதினார்கள். பக்தாதிலே இவர்கள் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த போது அவர்கள் ஒரே காலத்தில் இவர்களிடத்தில் 5000 மாணவர்கள் பயின்றார்களாம். ஒரு நேரத்தில் 5000 மாணவர்கள். மேலும் இவர்கள் தன்னுடைய 40வது வயது வரைக்கும் திருமணமே செய்து கொள்ளவில்லை. காரணம், கல்வியை தேடி இவர்கள் பயணப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இவருடைய தேவைகளை எல்லாம் இவருடைய தாயார் கவனித்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, சாப்பாடு சமைச்சு போடுறது, இப்படி அனைத்துக்கும் இவருடைய தாயையே இவர்கள் சார்ந்திருந்தார்கள். பயணப்பட்டு போய்கொண்டே இருந்ததனால் எதற்கு திருமணம், இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது என்று இவர்கள் வாழ்ந்து விட்டார்கள். அதன் பிறகு இவர்கள் தாயாரின் மரணத்துக்கு பிறகுதான் இவர்கள் திருமணத்தை செய்து கொண்டார்கள் என்று இவருடைய வரலாறு நமக்கு கூறுகிறது. அதே போல சிறு வயதில் இவர்கள் மக்தப் மதரசாவுக்கு செல்லுகின்ற போது இவருடைய தாயார் இவர்களை அதிகாலையிலேயே எழுப்பி குளிரில் இருந்து இவர்களை காத்து கொள்ள வெந்நீர் போட்டு இவர்களை ஒது செய்ய வைத்து தன்னுடைய புர்காவுக்குள் இவர்களை திணித்து வைத்து கொண்டு மதரசா வரைக்கும் கொண்டு போய் விட்டு மதரசா முடியும் வரைக்கும் காத்திருந்து இவருடைய தாய் அழைத்து வருவார்களாம். மதரசாவுக்கு செல்ல மாட்டேன் என்று அடம்பிடிக்கும் போது முதல் நாள் இவர்களுக்கு கண்ணிலே இனிப்பு பண்டத்தை காட்டி, நாளை நீ மதரசாவுக்கு செல்வதாக இருந்தால் இந்த இனிப்பு பண்டத்தை தருவேன் என்று சொல்லி அந்த குழந்தையை உற்சாகப்படுத்தி இவருடைய தாயார் மதரசாவுக்கு அனுப்பினார்கள். கான ஷதீத ஸபர், அளவு கடந்த பொறுமையாளர். பயணத்தின் களைப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் பொறுமையாளர். வீண் விளையாட்டுகளில் அவர்கள் ஒரு காலமும் ஈடுபட்டதில்லை. எப்போதும் இவர்கள் கல்வி கேந்திரத்தில் தான் இவர்கள் காணப்படுவார்கள். இவர்களுடைய ஆசிரியர்கள் என்று பட்டியலிட்டால் இமாம் ஷாஃபிஈ, அபூதாவுது தயாலிசி, சுஃபியான் பின் உயைனா, வக்கீ பின் ஜராஹ், அப்துர் ரஹ்மான் பின் மஹ்தி, யஹியல் கத்தான், யசீத் பின் ஹாரூன், இவங்களெல்லாம் இவங்களுடைய உஸ்தாத்மார்கள். இதெல்லாம் ஹதீஸில் அஸ்மாவுர் ரிஜால் என்கின்ற மனித சங்கிலி தொடரில் வரக்கூடிய புகழ்மிக்க பெயர்கள். இந்த புகழ்மிக்க பெயர்களெல்லாம் இவருடைய உஸ்தாதுமார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பக்தாதிலிருந்து புறப்பட்டு
இமாம் ஷாஃபி பகதாதுக்கு போனதே இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கல்வியை பெற்றுக்கொள்ளத்தான் ஈராக்குக்கு போனது. ஏன்னா அங்கே சொந்த ஊர் பாலஸ்தீன், கல்வி கற்றது மக்காவில். இமாம் மாலிக்கிட்ட கல்வியை கேட்குறாங்க இமாம் ஷாஃபி. பகதாதுக்கு வந்தது இமாம் அபு ஹனீஃபாவினுடைய கல்விகளை தெரிந்து கொள்ளத்தான். பகதாதுக்கு வந்துட்டு அவங்க எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்தில் தான் அவங்க அடக்கம். எகிப்துக்கு பகதாதை விட்டு விடைபெற்று செல்கிற போது சொன்னார்களாம், ஹரஜுத்து மின் பகதாத் ஒமா ஹல்லஃப்து ஃபீஹா அத்கா வல அஃப்கஹ் மின் அஹ்மத். நான் பகதாதை விட்டு போகிறேன். நான் விட்டு செல்லக்கூடிய என்னுடைய மாணவர்களில் மிகவும் சட்ட புலமை மிக்கவர், மிகவும் ஒழுக்கமானவர் யாரென்றால் இமாம் அஹ்மது தான் என்று சொன்னார்கள். இமாம் அஹ்மது அவர்கள் மனித சங்கிலி தொடர்களை பற்றி மிக நன்றாக அறிந்தவர். இமாம் அஹ்மதுடைய நினைவாற்றலுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இமாம் அஹ்மது அவர்களுக்கு 10 லட்சம் ஹதீஸுகள் மனனம், 10 லட்சம் ஹதீஸுகள். அப்படிப்பட்ட நினைவாற்றல் மிக்கவர்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபு தாவூத், இமாம் அபு ஸர் அர்-ராஸி இவர்களெல்லாம் இமாம் அஹ்மது அவர்களுடைய மாணவர்கள். இமாம் புகாரியுடைய உஸ்தாத் தான் இமாம் அஹ்மது. இவர்களுடைய ஆசிரியர்களும் புகழ்மிக்கவர்கள், இவருடைய மாணவர்களும் புகழ்மிக்கவர்கள். அதே போல இவர்கள் பகதாதுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரும்போது தன்னுடைய பிள்ளைகளிடத்தில், தன்னுடைய மனைவியிடத்திலாம் எங்கள் உஸ்தாது வர்றாங்க, எங்கள் உஸ்தாது வர்றாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் வர்றதுக்கு முன்னாடி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்தவுடன் அவர்களை வரவேற்று தன்னுடைய இல்லத்தில் தங்க வைத்து அவர்களை உபசரிக்கக்கூடிய நோக்கத்தில் வீட்டுக்கு அழைக்கின்றார்கள். முதலாவது இரவு உணவு வைக்கப்பட்டது. பகலெல்லாம் பயணம் பண்ணி வந்திருக்காங்க, உணவு வைக்கப்பட்டது. இமாம் ஷாஃபி அவர்கள் பர்ரக்கத்தாக சாப்பிட்டாங்களாம் உணவை, வயிறு முட்டை சாப்பிட்டாங்க. பிறகு ராத்திரி தூங்க போட்ட உடனே இமாம் ஷாஃபி அவர்கள் தூங்கினார்கள். இமாம் அஹ்மது அவங்களுடைய மனைவி மக்கள் எல்லாம் எந்திரிச்சு தொழுவுறாங்க தஹஜ்ஜத். இமாம் ஷாஃபி அவர்கள் தஹஜ்ஜத் தொழுவல, தூங்கிட்டாங்க. பிறகு காலையில் சுபுவுக்கு போகலாம் எந்திரிங்கன்னு எழுப்பும்போது இமாம் ஷாஃபி அவர்கள் ஒது செய்யாமலே போய் தொழுவுறாங்க. இதை கேட்டு இதை பார்த்து விட்டு இமாம் அஹ்மது அவர்களுடைய மகள் கேட்டாங்களாம், என்ன வாப்பா எங்கள் உஸ்தாது நீங்கள் பார்த்தா எங்களுக்கு மனசுக்கு திருப்தி இல்லையே, என்ன பிழையை கண்டா என்று கேட்கும்போது, வயிறு முட்டை இப்படி சாப்பிட்றாங்க. ரசூலுல்லாஹ் 3ல் ஒரு பகுதி தானே சாப்பிட சொல்லியிருக்காங்க, வயிறு முட்டை சாப்பிடுகிறார்கள். ராத்திரி தஹஜ்ஜத் நம்மளாம் தொழுவுனா இவங்க தொழுவலை, சுபுவுக்கு ஒலி செய்யாமலே போய் தொழ போகிறாங்க என்று கேட்டவுடன் இமாம் அஹ்மது அவர்கள் இமாம் ஷாஃபியிடம் வருவாங்க, அவங்கள்ட்டே கேளுங்கன்னு சொன்னாங்க. வந்தவுடன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே இந்த பிள்ளைகள் கேட்கும்போது இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னார்கள், நான் வயிறு முட்டை சாப்பிட்டேன். ஏனென்றால் இந்த பகதாதிலேயே இமாம் அஹ்மதுடைய வீட்டில் கிடைக்கின்ற உணவுதான் மிக மிக தூய்மையானது என்று நான் நினைத்தேன். தூய உணவுகள் கிடைக்கும்போது பரக்கத்தாக சாப்பிட்றணும். இதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறு முட்டை குடிக்க சொன்னாங்க. பால் குடி அவங்க ஃபுல்லாக குடித்தாங்க. எந்த அளவுக்குன்னா, என்னுடைய விரல் வழியாக பால் வந்து விடுமோ குடித்த பாலெல்லாம் என்று நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு குடித்தேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. எனவே எப்போதாவது அபூர்வமாக வயிறு முட்டை சாப்பிடலாம். நான் தஹஜ்ஜத் தொழாமல் தூங்கி விட்டேன் என்று சொல்கிறீர்கள். நான் தூங்கவெல்லாம் இல்லை, விழித்து கிடந்தேன். ஒரு சட்ட பிரச்சனையை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். எனவே சிந்திப்பது, ஆய்வு செய்வது நஃபில் தொழுகைகளை விடவும் ஏற்றமானது என்பதனால் தொழாமல் ஆய்வை தொடர்ந்தேன். நான் சுபு தொழுகைக்கு ஒலு செய்யாமல் போனேன்னு எல்லாரும் சொல்கிறீங்க. நான் இஷாவுக்கு செய்த ஒதுவோடு அப்படியே படுத்தேன். தூங்கினால் தானே ஒது முறியும், நான் தூங்கவே இல்லையே. எனவே அதே ஒதுவோடு நான் இன்று சுபு தொழுகைக்கு சென்று விட்டேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்டு அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பது வரலாற்றின் மிகவும் புகழ்மிக்க ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடன் முதலாக இமாம் அஹ்மது அவர்களுக்கு சந்திப்பு ஏற்பட்டது ஹிஜ்ரி 187 மக்காவில் தான் சந்திக்கிறாங்க. மக்காவில் தான் முதலாக இவர்கள் சந்திக்கின்றார்கள். அதே போல இவர்களுடைய இந்த சட்டங்களை எடுக்கக்கூடிய பாணி இருக்கு பாருங்க, ஒரு ஹதீஸுகளை அணுகக்கூடிய பாணி இருக்குல்ல, அது ரொம்ப புகழ்மிக்க ஒரு பொன்மொழி இவங்கள்ட்ட உண்டு. என்னவென்றால், அல் அஹாதீசு தஈஃபத்து அஹப்பு இலைய மினல் கியாசி வ ரஇ. நான் பலகீனமான ஹதீஸுகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு
அது குறித்த சட்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளாமல் என்னுடைய சொந்த ஆய்வையும் செலுத்துவது அல்லது ஒப்பீட்டு ஆய்வுகளை இதே போல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எங்கேயாவது நடந்திருக்கான்னு பார்த்து நான் ஒரு முடிவு எடுக்கிறதை விட பலகீனமான ஹதீஸுகளை வைத்து முடிவெடுப்பது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏனென்றால் அந்த பலகீனமான ஹதீஸு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதற்கு வாய்ப்புள்ள ஒரு சொல். என்னுடைய சிந்தனை, என்னுடைய ஆய்வு, என்னுடைய ஒப்பீட்டு ஆய்வு இவைகளெல்லாம் முழுக்க முழுக்க என்னை சார்ந்தது. என்னை சார்ந்து நான் சிந்திப்பதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியாக இருப்பதற்கு வாய்ப்புள்ள ஒன்றை சார்ந்து சிந்திப்பதுதான் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்வார்களாம். அதனால் இவர்கள் பலகீனமான ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிஞராக இருந்து வந்தார்கள். அதே போல இல்மு தஃப்சீர், திருக்குர்ஆனுடைய விரிவுரை கலையில் இவர்களுக்கு தனியான ஓர் இடம் உண்டு. இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கிதாபு ஸுஹூத் என்கிற நூல் மிக புகழ்மிக்கது. அதே போல இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய முஸ்னத் என்கிற நூல், முஸ்னத் இமாம் அஹ்மத், பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுகளை கொண்ட நூல், பல அரிய தகவல்களை தாங்கி நிற்கக்கூடிய மிக முக்கியமான நூல் இமாம் அஹ்மத் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய முஸ்னத் என்கின்ற நூல். இவருடைய காலத்தில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கிடையில் அனாவசியமான ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்தது. திருமறை குர்ஆன் படைக்கப்பட்டதா அருளப்பட்டதா என்று மலட்டு விவாதங்கள், எந்த விதமான முடிவுக்கும் வர முடியாத மலட்டு விவாதங்கள் நடத்தப்பட்டன. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திருக்குர்ஆன் அல்லாஹுவின் வார்த்தை, அல்லாஹுவை யாரும் எப்படி படைக்க முடியாதோ அதுபோல் அல்லாஹ்வுடைய சொற்களையும் படைத்தவன் யாரும் இல்லை. எனவே திருக்குர்ஆன் படைக்கப்படவில்லை, அது அருளப்பட்டது. ஏனென்றால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் அழிந்து போகும், திருக்குர்ஆன் அழியாது, அது என்றும் நிலைத்திருக்கும். ஆகையினால் திருக்குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, அது அல்லாஹுவின் வார்த்தை, அல்லாஹுவை போன்றது, அது அருளப்பட்டது. அல்லாஹுவின் வார்த்தை, அது அருளப்பட்டது என்ற விவாதம் என்ற முடிவில் இவர்கள் இருந்தார்கள். அஹ்லு சுன்னா அறிஞர்கள் எல்லாம் இந்த முடிவில் தான் இருந்தார்கள். ஆனால் இதற்கு மாறான கொள்கை உடையவர்கள் ஆட்சியாளர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு ஹலீஃபா மாமூன், அதே போல முஅத்தஸிம் பில்லாஹ் இவர்களை போன்ற ஆட்சியாளர்களை கைகளிலே போட்டுக்கொண்டு இவர்களுக்கு எதிராக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எதிராக ஆட்சியாளர்களை தூண்டுகிறார்கள். இமாம் அஹ்மது அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இருப்பினும் அவர்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்றார்கள். அல் குர்ஆனு கைரு மஹ்லூக், குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, அது அருளப்பட்டது என்ற கருத்தில் உறுதியாக இருந்தார்கள். பிறகு ஹலீஃபா மாமூனு, அதே மாதிரி முஅத்தஸிம் பில்லாஹ் இவர்களெல்லாம் வஃபாத்தானதற்கு பிறகு அல் முத்தவக்கில் என்கின்ற ஹலீஃபா வந்தார். வந்து இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சிறையில் இருந்து விடுதலை செய்தார். இமாம் அஹ்மது அவர்கள் கல்வியை கற்பதற்காக செய்த பயணங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. உஸ்தாதை அவர்கள் மதித்த அந்த அழகு மிகவும் வரலாற்றிலே மதிக்கப்பட்டு வருகின்றது. அவர்களிடத்திலே ஒருவர் வந்து கேட்டார், இவ்வளவு நூல்கள் எழுதுகிறீர்கள், இவ்வளவு அறிவுரைகளை சொல்கிறீர்கள், ஒரு வியாபாரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வியாபாரத்தை பற்றி ஒரு நூல் எழுதுங்கள். வியாபாரம் இத்தனை வகை இருக்குது, எது வட்டி, எது வியாபாரம், இந்த சட்டம் எப்படி, அந்த சட்டம், இதெல்லாம் பார்ட்னர்ஷிப் போடுறது எப்படி, உடல் உழைப்பில் பார்ட்னர்ஷிப் சேரலாமா, இப்படி எல்லாம் சட்டங்களை தொகுத்து எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்ட போது இமாம் அஹ்மது அவர்கள் சொன்னார்கள், நான் எழுதியிருக்கின்றேனே, கிதாபு ஸுஹூத் எழுதியிருக்கின்றேனே என்று சொன்னார்களாம். துறவை பற்றி, உலகப்பற்று வாழ்வது எப்படி என்ற ஒரு நூல் எழுதியிருக்கின்றேனே என்று சொன்னார்களாம். இல்லை இமாம் அவர்களே, வியாபாரத்தை பற்றி கேட்டோம், வியாபாரத்தை பற்றி எதுவும் புக்கு எழுதுங்களேன். அதான் துறவை பற்றி எழுதியிருக்கிறேன்ல. உண்மையான வியாபாரி தான் உண்மையான துறவி. ஏனென்றால் ஒரு பொய் சொன்னால் லாபம் கிடைக்கும் என்று தெரிந்தும் பொய் சொல்லாமல் நேர்மையாக வியாபாரம் செய்பவன் தான் துறவி. ஒரு கலப்படம் செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும் என்று தெரிந்தும் கலப்படம் செய்யாமல் நேர்மையாக இருக்கிறானே, அவன்தான் துறவி. பதுக்கி 10 நாட்கள் கழித்து விற்றால் லாபம் அதிகம் கிடைக்கும் என்று தெரிந்தும் பதுக்கல் ஹராம் என்று உணர்ந்து அதை செய்யாமல் ஒழுக்கமாக வியாபாரம் செய்கிறானே, அவன்தான் உண்மையான துறவி. உண்மையான வியாபாரி தான் உண்மையான துறவி என்று பேரறிஞர் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்களாம். அவர்கள் மரண
வேளையில் லா பாத் லா பாத் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்களாம். என்னவென்றால் ஷைத்தான் அப்போதுதான் வந்து அவர்களை சொல்கிறான், இமாம் அகமது அவர்களை என்னிடமிருந்து நீங்கள் தப்பித்து விட்டீர்கள், உங்களை கெடுக்கணும்னு ட்ரை பண்ண, தப்பித்து விட்டீர்கள் என்று சொன்னானாம். இமாம் அகமது அவர்கள் சொன்னார்களாம், இன்னும் இல்லை, இனிமேல் தான். எப்போ உயிர் பிரியுதோ அப்போ தான் ஒன்றிருந்து தப்பிப்பேன். நீ கடைசி நேரம் வரையிலும் வந்து என்னை கெடுக்க பார்க்கிறாய், நான் நல்லவன் என்கிற பெருமையை என் உள்ளத்திலே ஏற்படுத்த பார்க்கிறாய், ஓடிப்போ என்று ஷைத்தானை விரட்டி விட்டார்களாம். அவர்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைந்தது ஹிஜ்ரி 241 ஆண்டில் ஒரு வெள்ளிக்கிழமையில் ஒரு துஹா நேரத்தில் ஜும்மாவுக்கு முன்னால ரபியுல் அவ்வல் மாதத்தில். இவர்களுடைய ஜனாசாவில் 8,60,000 ஆண்கள் அந்த காலத்தில் கலந்து கொண்டார்கள். 60,000 பெண்களும் இவருடைய ஜனாசாவுக்கு பின்னால் அணிவகுத்து வந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. இது போன்ற மாமேதைகளின் வரலாறு நம்முடைய வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.